ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ரேணுஸ் ஆன்லைன் என்ரோல்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வருமான சான்றிதழ் எப்படி நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி நம்மளே எடுத்துக்கிறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம இ-சேவை மையமோ காமன் சர்வீஸ் சென்டரோ ப்ரௌசிங்ஸோ போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்து ஈஸியாக வந்து மொபைல்லையோ லேப்டாப்லையோ அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோஸை தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜஸையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் உங்களால் எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். இது ரெக்கார்டிங்காக சர்வீஸ் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் எடுத்து நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் எங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் TNeSevaiங்கிற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்க்கிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு தெரிலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உங்ககிட்ட லாகின் இருக்குது அப்படின்னா லாகின் ஓப்பன் பண்ணி போய்க்கோங்க. சிட்டிசன்ஸ் லாகின்ங்கிறது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஈஸியாக உங்களுக்கு இன்னொரு மெத்தட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதுக்கு லாகின் அவசியம் கிடையாது. ஸோ உங்ககிட்ட இருக்க கையில் இருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி எடுத்து அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க அந்த ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த ஓடிபி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஓடிபி கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் ஓடிபி கரெக்டு தானா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டோம். இந்த வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமா இதில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறனாலுமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் போகணும். ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்குள்ளே போய்க்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 103ங்கிறத நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கான லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ஆன்லைனில் எடுத்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட கேன் இருக்கும். ஸோ அந்த கேன் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன்னா கேன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது கேனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. உங்களோட பேசிக் டீட்டெயில் மட்டும்தான் அதை கேட்கும். உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் தான் கேட்கும். ஸோ அதுக்கு ஆதாருங்கிறது கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, மேடம் எங்கிட்ட குழந்தைக்கு நான் பர்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி எடுக்க போகிறேன், என் குழந்தைக்கு நான் ஆதார் எடுக்கல, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. பட் அந்த மாதிரி கொடுத்தா நம்மளால எடுக்க முடியாது. ஆதார்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ ஆதார் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த வந்துட்டு கேனை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு ஆதார் கொடுக்குறாங்க மேடம், அதை வச்சு எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ அதை வச்சு எடுக்கலாமான்னு கேட்டிங்கனாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா நோன் தான் சொல்லுவேன். அதை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த ஆதார்லேயே போட்டிருப்பாங்க குழந்தையோட ஏஜ் ப்ரூஃப்க்கு மட்டும்தான் இதுவே தவிர குழந்தையோட வேற எந்த இதுக்குமே இது கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நம்ம 5 வயசுக்கு மேலே எடுக்கிற ஆதார் தான் வந்து நம்மளுக்கு செல்லும். ஸோ அதனால வந்து கம்யூனிட்டி எடுக்கும்போது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா குழந்தையோட 5 வயசுக்கு மேலே அப்ளை பண்ணி எடுங்க. அதுதான் உங்களுக்கு செல்லுன்னு கூட சொல்லுவேன். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நேமு, உங்களோட கம்யூனிட்டி இதெல்லாமே வந்து காமனாக கேட்குறது. ஸோ அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு டேட்டாஸும் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ஆக்குபேஷன் என்ன, உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் என்ன, அதில் எந்த ரெவென்யூக்கு கீழே நீங்கள் வரீங்க அப்படிலாம் கொடுங்க. எந்த அட்மின் யூனிட்டுக்கு கீழே வரீங்கிறது வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க செக் பாக்ஸு. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இந்த கேனை வந்து கேன் நம்பர் தெரியலனா கூட ஈஸியாக நம்மளோட கேன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் தான். ஸோ அந்த நம்பருங்கிறது நீங்கள் எப்பயும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களை எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டபிள் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது கேட்கும். டோட்டல் மெம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். ஸோ டோட்டல் மெம்பர் எத்தனை பேரோ அத்தனை பேரோட டீட்டெயில்ஸ் அங்கே நம்பர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட நேமும், ஒவ்வொருத்தர் ரிலேஷன்ஷிப், ஒவ்வொருத்தர் ஆக்குபேஷனுமே நீங்கள் அங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையனுக்காக நீங்கள் இன்கம் எடுக்கிறீங்க
எடுக்கிறீங்க, அப்பாக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்பாவோட இன்கம் மட்டும் குடுத்தா அம்மா வொர்க்கிங் இருக்காங்கன்னா கூட அத காமிக்கணும்னு அவசியம் இல்ல. அத காமிச்சாலுமே தப்பு கிடையாது. ஸோ நீங்க சேலரிஸ்ட் பெர்சனா, பிசினஸ் பெர்சனா இல்ல வேற ஏதாவது வொர்க் பண்றீங்களா, அக்ரிகல்ச்சர் இந்த மாரி என்ன இருக்கீங்களோ குடுத்துக்கோங்க. இன்னொன்னு கேட்டிருந்தீங்க, மேடம் எனக்கு 72,000 தான் வேணும். அப்பதான் என்னால ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும்ன்ட்டு. பட் நம்ம எவ்வளோ தான் வந்து 72,000 குடுத்தாலுமே, அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் குடுப்பாங்க நம்மளுக்கு. நம்ம ரெக்வயர் பண்ற அமௌண்ட்டே நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்க பேசிக்கா 72 குடுத்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு அவங்க வந்து 89 வரைக்கும் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அத பார்த்துக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபும், உங்களோட ஏஜ் ப்ரூஃபும் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். மித்தபடி நீங்க எங்க வொர்க் பண்றீங்கங்கிற அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க அத குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இத 2 மட்டும் குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்ததுக்கப்புறம் மீதி எல்லாமே ஆப்ஷனல். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ன்னு கீழயே ஒண்ணு இருக்கும். ஸோ அத டவுன்லோட் பண்ணி அதே மாரி சைன் பண்ணி குடுத்துருங்க. குடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களோட அப்ளிகேன்ட்டோட எல்லாத்தோட ஆதார் கார்டையுமே பெட்டர் அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு சில தாலுக்கால அவங்க அந்த பெர்சனோடது மட்டும் குடுத்தா போதும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ஒரு சில தாலுக்கால ஃபேமிலியோட எல்லாத்தோட ஆதார் கார்டும் அப்லோட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து தாலுக்காவுக்கு தாலுக்கா டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ யார் அப்ளிகன்ட்டோ அவங்களோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் குடுத்ததுக்கு அப்புறமா, உங்க ஃபேமிலில இருக்க ரிமைனிங் எல்லா பெர்சன்ஸோட ஆதார் கார்டையுமே நீங்க லைன் பை லைனா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஃபேமிலியோட ஸ்மார்ட் கார்டு காப்பி அப்லோட் பண்ணிட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொசீட் குடுத்துருங்க. ப்ரொசீட் குடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ பேமெண்ட் இதுக்காக நம்ம கட்டுற பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 60 கட்டணும். ஸோ அந்த ரூ. 60 நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டீஸ் மூலமா கட்டிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட் பேங்கிங், இல்ல டெபிட் கார்டு, இல்ல கிரெடிட் கார்டு, இல்லன்னா யுபிஐ மூலமா எது மூலமா உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அந்த ஈஸியாங்கிற மெத்தட் மூலமா நீங்க கன்வீனியன்ட்டா கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் உடனே அந்த பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷனோட அந்த அக்னாலஜ்மென்ட் காப்பி வராமயே போயிடும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷனோட அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்துரும். ஸோ அந்த காப்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த அக்னாலஜ்மென்ட் காப்பிய ஓப்பன் பண்ணி நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கான அக்னாலஜ்மென்ட். நீங்க இ-சேவைக்கு போனீங்கனாலுமே உங்களுக்கு இத தான் குடுப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு அதுக்காக இ-சேவை போய் அலையணுங்கிற அவசியம் இல்ல. இந்த மாரி நீங்க போயிட்டு நீங்களே பேமெண்ட் கட்டி அந்த அப்ளிகேஷன் காப்பியோட அக்னாலஜ்மென்ட்ட எடுத்து வச்சுக்கோங்க. இத வச்சு நீங்க ஒரு 2, 3 நாள்ல உங்க ஃபோனுக்கு மெசேஜும் வரும். அப்படி மெசேஜ் வரல அப்படின்னா, நீங்க இதே டிஎன் இ-சேவையில போயிட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஹிஸ்டரியில போயிட்டு உங்களோட சர்வீஸ் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க செக்கும் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியா வந்து வருமான சான்றிதழ் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்காங்கிறதுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க லாஸ்ட் டில் எண்ட் வரைக்கும். சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.